வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். பாடத்தில் என்ன தகவல்கள், இந்த பாடத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன தகவல்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம். அப்படின்னா நம்ம 3 வகையாக அந்த கல்வி முறையை பிரிக்கலாம். பழங்கால இந்திய கல்வி, இடைக்கால இந்தியாவில் கல்வி, நவீன கால கல்வி முறை, இந்த மாதிரி 3ஆக பிரிக்கலாம். அதுபோக நமக்கு இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது, இந்த குழுக்களெல்லாம் அமைச்சு, இந்த முக்கிய கல்வி குழுக்களெல்லாம் அமைச்சு எப்படி வளர்ச்சி அடைஞ்சது இந்தியாவில் அப்படிங்கிறதையும் இந்த பாடத்தின் மூலிமா நாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த பாடத்தில் விரிவாக பார்க்கக்கூடிய பகுதின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நவீன கால கல்வி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் மட்டும்தான் நம்ம விரிவான தகவல்களை பார்க்க முடியும். அதாவது யாரால் எந்த காலகட்டத்தில் எந்தெந்த இடங்களில் பள்ளிகளோ கல்வி நிறுவனங்கள்னு சொல்லும்போது பள்ளிகள் அல்லது உயர்கல்வி அல்லது கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த நவீன கால கல்வின்னு எடுத்துக்கும் போது அதிக அளவில் படிப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த பழங்கால கல்வின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அந்த பழங்கால கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருகுல கல்வி முறைன்னு இருக்கும். ஸோ அந்த குருக்கிட்ட போய் அங்கேயே ஆசிரமத்திலேயே தங்கி படித்து ஸோ அதன் மூலிமா கல்வி கற்றுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயம். அடுத்ததாக இடைக்கால கல்வின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்லாமியர்களால் கொண்டு வரப்பட்ட இடைக்கால கல்வி. இஸ்லாமியர்களால் கொண்டு வரப்பட்ட கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னா மக்தாப், மதராசி, இந்த 2 வகையான கல்வி முறை இருக்கும். மக்தாப் அப்படின்னா இந்த ஆரம்ப பள்ளின்னு சொல்லுவோம். எப்படி எழுதுறது, எப்படி வாசிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த மக்தாப்பில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மதராசி அப்படிங்கும்போது மதராஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடிமை பணியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தேர்வுக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு உயர்நிலை கல்வின்னு கூட சொல்லலாம். அதுதான் மதராஸ் அப்படின்னா உயர்நிலை கல்வி, மக்தாப் அப்படின்னா ஆரம்ப தொடக்க பள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இடைக்கால கல்வி அப்படிங்கிறது இந்த 2 தகவல்களோடு இருக்கும். அதே அடுத்ததாக பார்க்கும்போது நவீன கால இந்தியாவில் கல்வி எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நிறைய இருக்கும். எப்படி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த ஐரோப்பியர்களால் வணிகம் பண்ணுறதுக்காக உள்ளே வந்த ஆங்கிலேயர்களாகட்டும், போர்ச்சுகீஸர்களாகட்டும், பிரெஞ்சுக்காரர்களாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ பேர், அதாவது சமய பரப்பு குழுக்கள்னு சொல்லுவோம். சமய பரப்பு குழுக்கள் அப்படின்னா நமக்கே தெரியும். இந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற அந்த முறை இருக்கு இல்லையா, இதெல்லாம் சமய பரப்பு குழுன்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க சமயத்துக்கு அவங்களோட விஷயத்தை பற்றி சொல்லி அந்த இதுக்கு மாற்ற முறை இருக்கு இல்லையா, அவங்க மூலிமா நமக்கு கல்வியில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதையும் நம்ம நவீன காலத்தில் தெரிஞ்சுக்குவோம். அதுதான் இப்போ ஆங்கிலேயர்களால் பார்க்கலாம், அதே போல் போர்ச்சுகீஸர்களால் பார்க்கலாம். அதுபோக இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் மூலமா எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பகுதி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆண்டுகள் இருக்கும், நிறைய ஆட்கள் இருப்பாங்க, நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிற முன்னோட்டம் மாதிரி. அடுத்ததான் நம்ம பாடத்தை பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே என்ன, பழங்கால இந்தியாவில் கல்வி, அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி குருகுல கல்வி முறையை சொல்லலாம். குருகுல கல்வி முறை மட்டும் பழங்கால கல்வி ஆனால் இல்லை. இந்த என்ன சொல்கிறது, மடாலயங்கள், விகாரங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த தக்ஷஷீலா, விக்ரமஷீலா, நாலந்தா, இந்த மாதிரி இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அதோட சொல்லலாம். அந்த மடாலயங்கள், விகாரங்கள் கூட அதோட ஒத்து சொல்லலாம். இங்கெல்லாம் எப்படி கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம குருகுல கல்வி முறை அப்படிங்கிற மூலியமாகவும் சொல்ல முடியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதான் இந்த பழங்கால இந்திய கல்வின்னு சொல்ல முடியும். பொதுவாக நம்ம குருகுல கல்வி முறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரச குலத்தினர், அதாவது யார் அங்கே படித்தாங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்லலாம். அப்படின்னா இந்தியாவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரச குலத்தினரும் அந்தணர்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. கல்வி உரிமை அப்படிங்கிறது குருகுல காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா யாருக்கு இருந்தது? ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் நமக்கு இருக்குது. யாருக்கு இருந்தது பழங்கால இந்தியாவில்? பெரும்பாலும் அரச குலத்தினர் மற்றும் அந்தணர்களுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. கல்வி கூடங்கள் அப்படிங்கும்போது அங்கே போய் தான், ஆசிரமங்களுக்கு போய் தான் அந்த துறவிகள் இருக்கிற இடத்துல அங்கேயே தங்கி கல்வி பயிலும் முறை தான் அப்போ இருந்தது, கல்வி கூடங்களாக இருந்தது. கற்பித்தல் முறை அப்படிங்கும்போது அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க குருகுல கல்வி அப்படிங்கும்போது வேதம் தான். ஸோ வேதத்தை மனப்பாடம் செய்யக்கூடிய முறை தான். நமக்கு ஒன்லி வாய்மொழி தான். குருகுல கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாய்மொழி தான். ஒன்லி என்ன சொல்கிறது, எழுதுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. வாய்மொழியில் சொல்லுவார் குரு, அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும், சிந்தையில் வச்சு ஞாபகப்படுத்திக்கணும். மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் இருந்தது கற்பித்தல் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா. எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நம்ம கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சமஸ்கிருத இலக்கணம், உரைநடை, செய்யுள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க, இந்த மொழி இலக்கியமெல்லாம் கற்பித்தல் முறையில் பார்க்க முடியும். அதே போல் பாடத்திட்டம்
பாடத்திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா தர்க்க சாஸ்திரம், பௌதீக மெய்யியல், வானியல், கணிதம், மருத்துவம், ஜோதிடம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடத்திட்டங்களாக இருந்தது. எல்லாமே வாய் வழியாக தான் குரு மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். எதையுமே பார்த்திங்க அப்படின்னா எழுதி வச்சு அந்த புக்கு நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம இப்போ நாள் இன்றைக்கெல்லாம் புக்கில் படிக்கிறோம். அந்த மாதிரி புக்கெல்லாம் இந்த முறையில் கிடையாது. குருகுல கல்வி முறையில் அதெல்லாம் கிடையாது. குரு சொல்லுவார், கேட்டுக்கணும். குருகுலத்தில் போய் தங்கி இருந்து பாடத்தை படிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த முறையில் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் மாணவர் தங்கி பயிலும் முறையை தான் நம்ம குருகுல முறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் குருகுல கல்வி அப்படிங்கும்போது பெண்களுக்கு கல்வி இருந்ததா அப்படின்னா யாராவது இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. ஸோ 40 சங்க காலத்தில் பெண்களும் கல்வி கற்றிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் சாட்சிகள் இருக்குது. ஆதி மந்தியார், ஔவையார் இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள்னு நாம் சொல்லுவோம். ஒரு 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் பெண்களும் கல்வி கற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு. அதுபோக நமக்கு கிமு 6வது நூற்றாண்டுலேயே நமக்கு தமிழர்களுக்கு கல்வி அறிவு இருக்குது அப்படிங்கிறத எதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கீழடி அகழாய்வு இருக்கு இல்லையா, அங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பானையோடுகளில் காணப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் இதன் மூலயமாவும் நாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களோட கல்வி அறிவு கிபி இல்லை கிமு 6வது நூற்றாண்டிலிருந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுபோக நமக்கு கல்வியோட முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் சங்ககால மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள், அதில் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு சொல்லுவோம். அதாவது ஆரியர்களை தோற்கடித்தவர்னு அர்த்தம். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். ஸோ இவரோட புறநானூற்று பாடல் எண் 183 கல்வியோட சிறப்பையும் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த மன்னன் கல்வியோட சிறப்பை சொல்லியிருக்காரு புறநானூற்று பாடல் அப்படின்னா நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது சங்ககால மன்னன். சங்ககால மன்னன் கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லுறது யார் அப்படின்னா நெடுஞ்செழியன் தான் சொல்லியிருக்காரு. எந்த பாடல் மூலிமா சொல்லியிருக்காரு அப்படின்னா புறநானூற்றில் பாடல் எண் 184 நம்ம சங்ககால கல்வியோட சிறப்பை இவர் எடுத்து சொல்லியிருக்காரு நமக்காக. அதுபோக எப்படி அந்த காலத்தில் இருந்தது சமூக நீதி அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது சமூக நீதினா யார் கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, கல்வி கற்றவர்களாக இருந்தால் அது மேல்தட்டு மக்களும் சரி அரசும் சரி அவங்களுக்கு மதிப்பளிப்பாங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா படித்தவங்க கீழே இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள விட உயர்ந்தவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. சமூக நீதி அதுதான் அந்த அவரோட புறநானூறு பாடலில் 183 என்ன சொல்லியிருக்காருங்கிறது அந்த கருத்து இதுதான். கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்களாம் கிடையாது. அவங்க கற்றறிந்தவர்கள் அப்படின்னா அது அவங்க கற்றறிந்தவங்களுக்கும் மேலே இருக்கிறவங்களும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு தான். கற்றவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மேற்பட்ட உயர்ந்தவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த பாடல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெடுஞ்செழியன் சொன்ன அந்த பாடல் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த காலத்தில் கல்வி கற்கும் முறை அப்படிங்கிறது ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவங்களும் ஸ்கூலில் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கிட்ட போய் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக அவங்களுக்கான அந்த குருவுக்கான தட்சணை அப்படிங்கிறது ஆசிரியருக்கு பரிசல்கள் வழங்கணும் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. நமக்கு சங்க இலக்கியங்கள் என்னென்ன சொல்லியிருக்கு, நெடுஞ்செழியன் சங்ககால மன்னன் நெடுஞ்செழியன் பார்த்தீங்கன்னா அவரோட இதில் புறநானூற்று பாடல் எண் 183 கல்வியோட சிறப்படுத்தி சொல்லியிருக்காரு. அந்த கல்வியோட சிறப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கற்றறிந்தவர்கள் கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும், அது அரசரே ஆனாலும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோக சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வி கற்கும் முறையை பற்றி சொன்னாங்க. மக்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவங்களும் போய் ஆசிரியரிடத்தில் கல்வி கற்றுக்கணும், அவங்களுக்கான ஒரு குருதட்சணையாக ஆசிரியருக்கு பரிசு வழங்கணும் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம்னா உபநிடதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உபனிஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா இது வேத சடங்குலேருந்து மாறுபட்டு மெய் ஞானம் அப்படிங்கிறத வலியுறுத்துது. வேத சடங்களை சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கிறது இல்லை, மெய் ஞானம் என்ன உண்மையான இது அப்படிங்கிறது அதுதான் வலியுறுத்துது இந்த உபநிடதங்கள் அப்படிங்கிறது. உபநிடதங்கள் பொறுத்த வரைக்கும் உபனிஷத் அப்படின்னா என்ன பொருள்னா அருகில் அமர்தல்.
யாருக்கு அருகில் அமர்றது? காடுகளில் இருக்கக்கூடிய அந்த குருகுல கல்வி முறைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த முனிவர்களோட காலடியில் அமர்ந்து ரகசியமாக அவங்க சொல்கிற வித்தைகளை கற்றுக்கிறது. இதுதான் இந்த உபனிஷத்தோட மீனிங் நமக்கு. இப்போ பிந்தைய வேதகால கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இப்போ நம்ம குருகுல கல்வியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிந்தைய வேதகால கல்வி எப்படி இருந்தது அப்படின்னா ஆசிரியர்களோட குடியிருப்புகள் அல்லது தனியார் இல்லங்களில் கல்வி கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நமக்கு குருகுல கல்வி எப்படி இருந்தது, எங்கே போய் படித்தாங்க, இடைக்கால கல்வி எப்படி இருந்தது, எங்கே போய் படித்தாங்க, நவீன கல்வி எங்கே இருந்தது, எப்படி போய் படித்தாங்க, என்னென்ன பாடப்பிரிவுகள் படித்தாங்க, யார்கிட்ட படித்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அந்தந்த பகுதிகளில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இப்போது நம்ம பிந்தைய வேதகால கல்வி அப்படிங்கிறது கற்றறிந்த ஆசிரியர்களோட குடியிருப்புகள் அல்லது தனியார் இல்லங்களில் கல்வி கற்பிக்கப்பட்டது. இதை பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டு பயணி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரெஞ்சு பயணியாக இருக்கக்கூடிய பெர்னியர். ஸோ இந்த டிக் அடிச்சிருக்கிறது எல்லாமே நமக்கு புக் பேக் கொஸ்டின். ஃப்ரெஞ்சு பயணியோட குறிப்பில் வெளிநாட்டு பயணி ஃப்ரெஞ்சு பயணி இருக்கார் இல்லையா, அவரோட குறிப்பு யார் அப்படின்னா பெர்னியர். ஸோ இவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு, குருகுல கல்வி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாரணாசி அல்லது காசின்னு சொல்லுவோம். ஸோ வாரணாசியாக இருக்கலாம் இல்லைந்து காசின்னு சொல்லலாம். இப்போ காசியில் பின்பற்றப்பட்ட குருகுல கல்வி முறையை பற்றி தன்னோட பயண குறிப்பு இருக்கு இல்லையா, அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாரணாசியில் இருக்கக்கூடிய குருகுல கல்வி முறையை பற்றி சொன்ன வெளிநாட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெர்னியர் அப்படிங்கிறவங்க இதை பற்றி குறிப்பு எழுதியிருக்காங்க. அடுத்தது காசியில் கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னா ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நகரோட பல பகுதிகளுக்கும் குறிப்பாக வணிகர்களோட தோற்றங்களுக்கும் சென்று அந்த பாடங்களை கற்பிப்பாங்க. நமக்கு குருகுல கல்வி முறை எப்படி இருந்துச்சு, நம்ம அங்கே போய் குருக்கிட்ட போய் இருந்து தங்கி படித்து வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போது காசியில் அந்த கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னா ஆசிரியர்கள் நகரோட பல பகுதிகளுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா வணிகர்களோட தோட்டங்களுக்கும் போய் கல்வியை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது ஆசிரியரோட புகழுக்கு ஏற்ப அந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு புகழ் பெற்றிருக்காரு. இப்போது நமக்கு ஒரு 7-8 ஆசிரியர் 5-6 ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அவங்களோட சிறப்பு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட அவங்க மூலிமா அவங்களோட கற்பித்தல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஏற்ற மாதிரி அவங்களோட புகழ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அங்கே மாணவர்களோட எண்ணிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா ஆசிரியரோட புகழுக்கு ஏற்ப இருப்பாங்க. 4 முதல் 12 சீடர்கள் வரை ஒரு குழுவில் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு ஆசிரியரோட புகழுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாடத்திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள், காவியங்கள் இது எல்லாமே நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கல. அந்த காலகட்டத்தில் பிந்தைய வேதகால கல்வின்னு சொல்லும்போது வேதங்கள் மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல, உபநிடதங்களும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, தர்ம சாஸ்திரங்கள், காவியங்கள் இது எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஆசிரியரோட ஊதியம் என்னவாக இருந்ததுன்னா குறைஞ்ச கட்டணம் ப்ளஸ் பரிசு பொருட்கள். இது மட்டும்தான் அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களே ஆசிரியர்களுக்கு கொடுத்தது. அவங்க உணவளிக்கும் நடைமுறையும் இருந்திருக்கு. அந்த ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து உணவளிக்கக்கூடிய நடைமுறையும் அப்போ இருந்திருக்கு. இதெல்லாமே நம்ம குருகுல கல்வி காலத்தில் பார்க்க முடிஞ்ச விஷயங்கள். அடுத்ததான் மடாலய கல்வின்னு எடுத்துக்கலாம். ஸோ மடாலய கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமய சீர்திருத்தம்னு சொல்லலாம். அதாவது நமக்கு சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்லுவோம்னா ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்களாம் சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிமு 6வது நூற்றாண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிமு 6வது நூற்றாண்டு அப்போ இருந்த சமய சீர்திருத்தவாதிகள் யார் அப்படின்னா மகாவீரர், புத்தர், கோசலர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்த சீர்திருத்தவாதிகள், சமய சீர்திருத்தவாதிகள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதங்களோட மேலாதிக்கத்தை நிராகரித்து புதிய சமய பிரிவுகளை தோற்றுவிக்கிறாங்க. இப்போ புத்தர் அப்படின்னா பௌத்த சமயம்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி. மகாவீரர் அப்படின்னா சமணத்தை சொல்லலாம். அவங்க வேதங்களோட மேலாதிக்கத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல, அதை நிராகரித்து புதிய சமய பிரிவுகளை இவங்க தோற்றுவிக்கிறாங்க. ஸோ அவங்கள யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர், புத்தர் மற்றும் கோசலர்களெல்லாம் சொல்ல முடியும். அடுத்ததான் மடாலய கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னா சமண மற்றும் பௌத்த மடாலயங்களில் தங்கும் இடத்துடன் கூடிய கல்வி மையங்களாக திகழ்ந்தன. மடாலய கல்வி எப்படி இருந்துச்சு,
ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மாதிரி இல்லை. அன்றைக்கி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருந்தது. தங்கி படிக்கலாம்னு சொல்ல வராங்க. மடாலய கல்வி அப்படிங்கிறது தங்கி படிக்கிறது. குருகுல கல்வியும் போய் குருவோட வீட்டில் தங்கி படிக்கிறது தான். அதே போல் இந்த சமண பௌத்த மடாலயங்கள்லேயும் தங்கி படிக்கக்கூடிய கல்வி மையங்கள் தான் இருந்தது. மொழிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமண சமய இலக்கியங்கள் எடுக்கும்போது அர்த்தமகதி மற்றும் பாலி, ஸோ இந்த 2 மொழிகள்லையும் இருந்திருக்கு. மடாலய கல்வி எந்த மொழிகளில் இருந்திருக்கு? சமண சமய இலக்கியங்களான அர்த்தமகதி மற்றும் பாலி இந்த 2 மொழிகளிலும் இருந்திருக்கு. சமண கல்வி மையங்கள் எங்கெங்கே இருந்திருக்கு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா காஞ்சிபுரம், மதுரை, கர்நாடகாவோட சரவணபெலகோலா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சரவணபெலகோலா இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் முக்கிய மத போதனை மையங்களாக இருந்ததாக சொல்லப்படுது. மடாலய கல்வின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய கல்வி மையங்கள்னு சொல்லலாம். அடுத்ததாக பள்ளி, தமிழ் சொல்லான பள்ளி என்னன்னு சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா கல்வி கற்பிக்கக்கூடிய சமண மடாலயங்களை, பௌத்த மடாலயங்கள் கிடையாது, சமண மடாலயங்களை குறிக்க பயன்பட்ட தமிழ் சொல் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடப்பகுதியில். அதுபோக சமணர்களோட இலக்கிய பணி என்னவாக இருந்திருக்கு, தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்கள் ஆற்றிய பங்கு என்ன அப்படின்னா இந்த நாலடியார் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நாலடியார், திருக்குறள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சமணர்களோட பங்கு இலக்கிய பணின்னு சொல்லலாம். மடாலய கல்வி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யாரை பற்றி பார்த்துட்ருக்கோம்? சமணர்கள் பற்றியும் பௌத்தர்கள் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க தான் அங்கே மடாலயங்களில் தங்கி கல்வி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த மொழிகள் என்னவாக இருந்தது? அர்த்தமகதி, பாலி இந்த மொழிகள் இருந்ததையும் பார்க்குறோம். நமக்கு சமண கல்வி மையங்கள் தென்னிந்தியாவில் எங்கெங்கே இருந்ததுன்னு பார்த்தோம். மதுரையிலையும் காஞ்சிபுரத்துலையும் கர்நாடகாவில் இருந்ததாகவும் பார்க்குறோம். அடுத்ததாக சமணர்கள் தமிழர்களுக்கு செஞ்ச தமிழ் இலக்கியத்திற்கு செஞ்ச இலக்கிய பணின்னு எதை சொல்கிறோம்? அவங்க நாலடியார் கொடுத்தது, திருக்குறள் கொடுத்தது, இது எல்லாத்தையும் சமணர்களோட இலக்கிய பணின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. ஸோ இங்கே அப்போயே இது நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த காலகட்டத்தில் வந்தது? நம்ம குப்தர் காலகட்டத்திலே வந்தது. முதலாம் குமாரகுப்தர். ஸோ முதலாம் குமாரகுப்தர் இருக்கார் இல்லையா, குப்த பேரரசர், அவர் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது. கிபி 415 இந்த முதலாம் குமாரகுப்தர் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர் தான். ஸோ இந்த முதலாம் குமாரகுப்தரோட ஆட்சி காலத்தில் தான் நாலந்தா நிறுவப்பட்டுச்சு. நாலந்தாவோட ஆண்டு காலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 5ஆவது நூற்றாண்டில் ஸ்டார்ட் பண்ணி 12ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. இந்த 12ஆவது நூற்றாண்டில் என்ன சொல்கிறது, பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒருத்தரால் அளிக்கப்பட்டது. இந்த பக்தியார் கில்ஜியை நம்ம டெல்லி சுல்தானியம்னு படிக்கும்போது படிச்சிருப்போம், குத்புதீன் ஐபக் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ அவங்களால தான் நாலந்தா அப்படிங்கிறது சீரழிவு உண்டாடுச்சு. அங்கே இருந்த நூல்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நாலந்தா அப்படிங்கிறது நமக்கு உலக புகழ்பெற்ற பௌத்த கல்வி மையம். ஸோ இது பீகாரில் இருக்கக்கூடியது. இங்கே அந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலேருந்து மாணவர்கள் தங்கி படித்தாங்க அப்படிங்கிறது அந்த பல்கலைக்கழகத்தோட சிறப்புன்னு சொல்லலாம். அதுபோக இந்த குப்தர்களுக்கு அடுத்தது ஹர்ஷவர்த்தனர் பார்த்துருப்போம் இல்லையா, ஹர்ஷவர்த்தனர் வம்சம். ஹர்ஷவர்த்தனரும் பார்த்திங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்துதான் விக்ரமசீலா. நாலந்தா பார்த்தோம். நாலந்தா, தக்ஷசீலா, விக்ரமசீலா இதெல்லாமே பழமையான பல்கலைக்கழகங்கள். அதில் இப்போது நாலந்தாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமசீலா பல்கலைக்கழகம். இது யாரால் எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கிபி 8ஆவது நூற்றாண்டில். நாலந்தாவை பொறுத்த வரைக்கும் கிபி 5 to கிபி 12 வரைக்கும் இருந்தது. முதலாம் குமாரகுப்தரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கிபி 8ஆவது நூற்றாண்டில் வங்காளத்தோட பாலர் வம்ச அரசர்னு சொல்லுவோம். நம்ம பாலர்கள் பற்றி படிச்சிருப்போம். ஸோ அந்த பால வம்ச அரசர்கள்னு சொல்லக்கூடிய தர்மபாலரால் தான் இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டுச்சு. நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர்,
விக்ரமசீலா பல்கலைக்கழகம், பாலவம்ச அரசர் தர்மபாலர். அதுவே தக்ஷசீலான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு நபர் தான் இதை உருவாக்குனாங்க இந்த பல்கலைக்கழகத்தைன்னு சொல்ல முடியாது. இதோட காலகட்டம், தக்ஷசீலாவோட காலகட்டம்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கிமுவுக்கே போயிடுது. இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கிபியில் தான் இருக்குது. இது வந்து தக்ஷசீலா வந்து எல்லாத்த விட முன்னாடி இருக்குது. சொல்லப்போனால் வந்து உலகத்திலேயே இந்தியர்களால் நிறுவப்பட்ட ஒரு முதல் பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். உலக அளவுலேயே ஒரு பல்கலைக்கழகம் இந்தியர்களால் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தக்ஷசீலாவை பொறுத்த வரைக்கும். கிமு சில இடங்களில் 7ன்னு போட்டிருக்கு, சில இடங்களில் 6ன்னு போட்டிருக்கு. ஒன்றும் கிமு 7ஆவது நூற்றாண்டிலே தொடங்கப்பட்டிருக்கணும், இல்லை 6ஆவது நூற்றாண்டில் தொடங்கப்பட்டிருக்கணும் தக்ஷசீலாவை பொறுத்த வரைக்கும். இது கிபி 4ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சு தக்ஷசீலா. நாலந்தா, விக்ரமசீலா, தக்ஷசீலா இதெல்லாம் நமக்கு முக்கியமான பல்கலைக்கழகங்கள். ஏன்னா பழம்பெரும் பல்கலைக்கழகங்கள் இல்லையா? ஸோ அதனால் இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, எந்த காலகட்டம் வரைக்கும் இது இருந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கிமு 7 இல்லது 6 அந்த காலகட்டத்தில் இவங்க தான் நிறுவனாங்க தக்ஷசீலாவன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிளை நான் படித்த வரைக்கும் நம்ம ராமாயண கதை கேட்டிருப்போம். இந்த பரதன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பரதன் வந்து அவரோட மகனோட பெயர் தக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும், அவரோட பெயரில் இந்த பல்கலைக்கழகம் வந்து நடந்த மாதிரியும் வந்து நமக்கு ஒரு பொதுவான ஒரு இதில் இருக்குது. பாடப்பகுதியில் இதை பற்றி இல்லை, பட் நம்ம இதை பற்றி வெளியே நம்ம தேடுறோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆர்டிக்கிள் மட்டும் இந்த நான் படித்தது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ விக்ரமசீலா பல்கலைக்கழகம் வந்து 8ஆவது நூற்றாண்டில் வங்காளத்தோட பாலவம்ச அரசர் தர்மபாலரால் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில், அதாவது காஞ்சிபுரம்னு சொல்லிட்டோம்னா கடிகைன்னு சொல்லுவோம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி மையம் கடிகை இல்லையா? ஸோ இது வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு புகழ்பெற்ற கல்வி நிலையம்னு சொல்ல முடியும். இது எங்கே இருக்குது அப்படின்னா கடிகை வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சிறப்பு. நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற கடிகை அப்படிங்கிறது நாலந்தா அளவுக்கு ஈக்குவலான இணையான புகழ்பெற்ற கல்வி நிலையம்னு சொல்லலாம். ஸோ இங்கே யார் வந்தாங்க அப்படின்னா யுவான் சுவாங். ஸோ சீன பயணி யுவான் சுவாங்கை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் நரசிம்ம பல்லவன் இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து தங்கி பயிற்சி பெற்றிருக்காரு இங்கே கடிகையில். அவர் வந்து நாலந்தாலையும் பயிற்சி பெற்றார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தோட கடிகையிலையும் வந்து தங்கி பயிற்சி பெற்றிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பாடத்தில் நம்ம முதலாம் நரசிம்ம பல்லவனோட காலத்தில் அவர் வந்தாருன்னு சொல்லி நமக்கு பார்க்குறோம். அடுத்ததாக நாலந்தாவோட பாடத்திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிபி 7ஆவது நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது மாணவர்கள் வந்து வேதங்களோட நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் மற்றும் போர்க்கலை இது எல்லாத்தையுமே இந்த நாலந்தாவில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வேதங்கள் மட்டும் இல்லை, வேதங்களோடு சேர்ந்து நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், ஸோ இது அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலந்தாவோட பாடத்திட்டமாக இருந்திருக்கு. நாலந்தாவோட இன்னொரு விஷயம் என்ன சிறப்பு அப்படின்னா, நாலந்தாவோட அகலாய்வு தளம் இருக்கு இல்லையா, யுனெஸ்கோவால் 2009ஆவது ஆண்டில் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2009 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அது தற்காலிக பட்டியலில் இருந்ததாகவும், 2016 அப்படிங்கும்போது அது நிரந்தர பட்டியலாக இருந்ததாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2009ஆவது ஆண்டோட உலக பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலந்தா அகலாய்வு தளத்தை வந்து யுனெஸ்கோவில் 2009ஆவது ஆண்டு உலக பாரம்பரிய சின்னங்கள்லாம் ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2009 அப்படிங்கிறது நமக்கு சில இடங்களில் வந்து தற்காலிக பட்டியலில் இருந்ததாகவும், 2016 அப்படிங்கும்போது தான் அது வந்து நிரந்தர பட்டியலாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ஆண்டுகளுமே இருக்குது. 2009ங்கும்போது தற்காலிக பட்டியல், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகாரம் நிரந்தரமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது 2016 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தை. அதுவே நமக்கு தக்ஷசீலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1980ன்னு வச்சுக்கலாம். யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது எப்போனா 1980. இதுதான் இப்போ நாம் பார்த்த இந்த பழங்கால கல்வி முறை. இந்த குருகுலம், மடாலய கல்வி, விகாரங்கள், இங்கெல்லாம் வந்து யார் எப்படி வந்து தங்கி படித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பழங்கால கல்வி முறை. அடுத்ததான் இடைக்கால இந்தியாவில் கல்வி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
இடைக்கால இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கோவில்களில் கூட முறையான கல்வியை சொல்லி கொடுத்துருக்காங்க. கோவில்களும் நமக்கு கல்வி மையங்களாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமங்களில் இருக்கு இல்லையா, அந்த கிராமங்களில் சிறு சிறு கிராமங்களில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களே பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கல்வி அப்படிங்கிறது கோயில் இடைக்காலத்தில், இப்போ நம்ம பழங்காலத்தில் முடிச்சிட்டோம். குருகுல கல்வி, மடாலயம், விகாரம் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்ததாக இடைக்கால கல்வின்னு எடுத்துக்கும் போது நமக்கு கல்வி எங்கேருந்து கிடச்சிருக்கு? கோவில்களில் கூட கல்விகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அர்ச்சகர்களுமே ஆசிரியர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மடங்கள் பார்த்திங்க அப்படின்னா சைவ மற்றும் வைணவ மடங்கள். இந்த சைவ மற்றும் வைணவ மடங்கள் பார்த்திங்கன்னா அரசர்களிடத்தில் நன்கொடை பெற்று செயல்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு குருக்கள் அந்த சமூகமே இந்த படிக்க போகிறவங்களே இந்த தட்சணையாக கொடுத்து படித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் குருகுல காலத்தில். அதே மாதிரி இங்கே இடைக்கால கல்வியில் இந்த சைவ மற்றும் வைணவ மடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசர்களிடத்துல நன்கொடை வாங்கி அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க இந்த மடங்களில் அப்படிங்கும்போது சமயம், தற்காப்பு கலை, இசை, ஓவியம் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊவேசா தமிழ் தாத்தா நமக்கு தெரியும். ஸோ அந்த தமிழறிஞர் ஊவே சாமிநாதர் பற்றி ஒரு தகவல் என்ன அப்படின்னா திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய சைவ மடத்தில், அது எப்போ அப்படின்னா 14வது நூற்றாண்டு 1300 காலகட்டத்தில், 14வது நூற்றாண்டு அப்படின்னா 1300 to 399 வரைக்கும் நம்ம 14வது நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். இந்த 14வது நூற்றாண்டு காலகட்டத்தில் நம்ம தமிழ் தாத்தா இருக்கார் இல்லையா ஊவேசா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய சைவ மடத்தில் கல்வி பயின்றார் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் இடைக்கால இந்தியா கல்வியில் யாரை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நவீன காலத்தில் யார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும். எந்த இடத்துலையும் குழப்பம் வந்துடக்கூடாது. யாரை எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்ததாக தொழில்நுட்ப கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்தது இடைக்கால கல்வி அப்படின்னு இருக்கும்போது சுரங்கம், நெசவு, தச்சு வேலை இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி இருக்கு இல்லையா, அதோட கைவினைஞர்கள் ஸோ கைவினைஞர்கள் கூட்டமைப்பால் பரம்பரை தொழிலாக கற்பிக்கப்பட்டுச்சு. இந்த சுரங்கம், நெசவு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கைவினைஞர்களோட கூட்டமைப்பால் பரம்பரை தொழிலாக கற்பிக்கப்பட்டது தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு எடுத்துக்கும் போது. அதுபோக மக்தாப், இது மக்தாப், மதராசா எல்லாமே இஸ்லாமிய பள்ளிகள்னு சொல்ல முடியும். அதாவது மக்தாப்போ தொடக்க கல்வின்னு சொல்லலாம். இங்கே எந்த ஒரு ஜாதி மத பாகுபாடும் இல்லாமல் நம்ம குருகுல கல்வின்னு சொல்லும்போது அந்தணர்களும் அரச குலத்தினரும் கல்வி பயின்றாங்க குருகுலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே மக்தாப் அப்படின்னு எடுத்துக்கும் போது தொடக்க கல்வி இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்க கல்வி கற்றுக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் எந்த ஒரு ஜாதி மத பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்குமான கல்வி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க இஸ்லாமிய பள்ளிகள் தொடக்க கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரான் எப்படி இது பண்ணுறது படிக்கிறது, அதே போல் அந்த அந்த பள்ளி இருக்கக்கூடிய வட்டார மொழி ப்ளஸ் பாரசீக மொழி இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. தொடக்கப்பள்ளியில் இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மக்தாப் அப்படிங்கிறது ஒரு தொடக்கப்பள்ளி. மக்தாப் ஆகட்டும் மதராசாவாகட்டும் இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ இது ரெண்டுலேயும் தொடக்க கல்வியில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, உயர்நிலை கல்வியில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். மக்தாப் அப்படிங்கிறது வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் குரான் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதும் எழுதுறதும், அதே போல் அந்த மக்தாப் எங்கே இருக்குது அந்த வட்டார மொழி, அதே மாதிரி பாரசீக மொழி இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. மதராசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்லாமிய உயர்கல்வி நிறுவனங்கள்னு சொல்ல முடியும். இதோட பாடத்திட்டம் எப்படி இருந்ததுன்னா குரான், சட்டக்கல்வி, நபியோட போதனைகள், அதுபோக அரபு இலக்கணம், பாரசீகம், கணிதம், தர்க்க சாஸ்திரம் இது எல்லாமே நமக்கு இந்த பாடத்திட்டத்தில் மதராசாவில் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ அங்கேருந்து நவீன கல்வியோட தொடக்கம். இந்த பகுதியில் தான் நிறைய ஆட்கள் வருவாங்க, நிறைய ஆண்டுகள் வரும், நிறைய கல்லூரிகள், பள்ளிகள் நிறுவப்பட்டதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி. இப்போ வாரன் ஹேஸ்டிங் கவர்னர் ஜெனரல் இருக்கா இல்லையா வாரன் ஹேஸ்டிங். ஸோ இவர் 1781
1781 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே கல்வியில் முதல்ல அக்கறை காட்டினவர்னு சொல்லலாம். இவர் தான் நமக்கு கல்கத்தாவில் மதராஸாவை நிறுவியிருக்காரு. கல்கத்தாவில் மதராஸாவை நிறுவனவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் கால கல்வி. ஸோ ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் இருக்காங்களே, அந்த காலகட்டத்தில் யார் யார் எங்கே தொடங்கினாங்க அப்படிங்கிறது, எந்த பள்ளிகள் தொடங்கினாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ கல்கத்தாவில் ஒரு மதராஸாவை நிறுவன கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் தான். எந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1781 தொடங்கினார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜொனாதன் டங்கன்னு சொல்லலாம். ஜொனாதன் டங்கன் இவர் வந்து காரன்வாலிஸ் அவரோட சேர்ந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து இவரோட ஆதரவில் காசியில் ஒரு சமஸ்கிருத கல்வியை நிறுவனாங்க. காசியில் யார் நிறுவனாங்க? காரன்வாலிஸ் வந்து ஜொனாதன் டங்கன் அப்படிங்கிற ஒரு ஆதரவோட ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவுறாங்க. அதுக்கடுத்து தான் 1813, 1781 பார்த்தோம், 91 பார்த்தோம். அடுத்து தான் 1813 இங்கே ஒரு சாசன சட்டம் ஒன்று வருது. ஏன்னா கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு வந்து உள்ள வணிகம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, பட்டய சட்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த 813 அவங்களுக்கான அந்த மறுபடியும் அங்கே வணிகம் செய்கிறதுக்கான ஒரு அனுமதின்னு சொல்லலாம். ஸோ அந்த அனுமதி அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க, 1813 மறுபடியும் அவங்க தொடர்ந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தொடர்ந்து தொழில் தொடங்கலாம், தொழில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு சட்டம் போடுறாங்க இல்லையா. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் கல்வி மற்றும் அறிவியலை மேம்படுத்துறதுக்காக ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா வந்து ஒதுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை வந்து அந்த சட்டத்தின்படி, அந்த சாசனத்தின்படி ஒதுக்கி தான் ஆகணும். கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது ஒதுக்கி தான் ஆகணும். அது வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து நம்ம இந்தியாவோட மக்களோட கல்வி மேலே எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. ஆனால் அந்த சாசனம் வந்து அவங்கள 1 லட்ச ரூபாய் வந்து அவங்களோட இந்தியாவோட கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்க சொல்லியிருக்கோம். அந்த சாசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததான் நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் நமக்கு தெரியும், சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1817 இப்போ நம்ம மேலே 1781, 91, அடுத்ததாக 813 பார்த்தோம். இப்போது 817 எடுத்துக்கும் போது ராஜாராம் மோகன் ராய் அவரோட முயற்சியால் பார்த்திங்கன்னா ஒரு இந்து கல்லூரி ஒன்று திறக்கப்படுது கல்கத்தாவில். ஸோ உள்ளூர் நிதியெல்லாம் திரட்டி கல்வி வந்து அவர் இந்து கல்லூரியை தொடங்குறாரு. எதுக்காக? ஆங்கில வழி கல்விக்காக தான் இது வந்து தொடங்கப்படுது. ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் ஒரு இந்து கல்லூரி 1817 தொடங்கப்படுது. அது எப்படி அந்த இதை தொடங்குறாரு அப்படின்னா, கல்கத்தாவில் உள்ளூர் நிதியெல்லாம் திரட்டி அதை தொடங்குறாங்க. இது கவர்மெண்ட்டால் வந்ததில் ராஜாராம் மோகன் ராயால் வந்தது. உள்ளூர் நிதியை திரட்டி 817 ஒரு கல்வி நிலையத்தை தொடங்குறாரு, இந்து கல்லூரி அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் நமக்கு செராம்பூரில் ஒரு கல்வி 1818. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களால் தொடங்கப்பட்டது. செராம்பூரில் கல்லூரி 1818 யாரால் தொடங்கப்படுது அப்படின்னா, கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால தொடங்கப்பட்டது. இதுதான் நமக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களால் மட்டும் நமக்கு இவங்களாலெல்லாம் வந்து இந்தந்த காலகட்டத்தில் என்ன தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். 1781 வாரன் ஹேஸ்டிங் அவர் தான் கல்கத்தாவில் மதராஸாவை முதல்ல நிறுவுறாரு. காரன்வாலிஸ், ஜொனாதன் டங்கன் இவங்க 2 பேரும் சேர்ந்து சமஸ்கிருத கல்லூரியை வாரணாசி காசியில் தொடங்குறாங்க 1791. அடுத்ததாக கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு சட்டம் போட்டு 1813 ஒரு சட்டம் போட்டு அவங்க வந்து கல்விக்காக 1 லட்ச ரூபாய் இந்தியாவுக்கு செலவு பண்ணணும், ஆண்டுக்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வருது. அடுத்ததாக இந்து கல்லூரி ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் கொண்டு வரப்படுது. சொந்தமாக கல்லூரி, அதாவது கல்கத்தாவில் உள்ளூர் நிதியை திரட்டி இந்து கல்லூரி ஒன்று 1817 தொடங்கப்படுது. அடுத்ததாக செராம்பூர் கல்லூரி 1818 கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களால் தொடங்கப்படுது. நமக்கு இந்தியாவிலேயே நவீன கல்வி முறை அப்படிங்கிற தொடங்கின முதல் ஐரோப்பியர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்களை சொல்லலாம். இந்தியாவில் இப்போ நம்ம நவீன கல்வி முறையை பார்க்குறோம், அதில் ஆங்கிலேயர்கள் பார்க்குறோம். ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் நவீன கல்வி முறையான இல்லை, அதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு இந்தியாவில் நவீன கல்வி முறை யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா போர்ச்சுகீசியர்களால் தான் தொடங்கப்பட்டுச்சு. இந்த ஆங்கில கல்வின்னு எடுத்துக்கும் போது சீர்திருத்தங்கள் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த சீர்திருத்தங்கள் என்ன?
இந்த ஆங்கில கல்வின்னு எடுத்துக்கும் போது சீர்திருத்தங்கள் நடந்தது. மெக்காலே ஒன்று, உட்ஸ் ஒன்று, சார்லஸ் உட்ஸ் அறிக்கைன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஆங்கில கல்வியில் நடந்த மிகப்பெரிய சீர்திருத்தம்னு சொல்லலாம். இந்த மெக்காலேன்னு எடுத்துக்கும் போது 1835 அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் ஆங்கில வழி கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தார். இது அவரோட கல்விக் கொள்கை. ஸோ ஆங்கில கல்வின்னு எடுத்துக்கும் போது அந்த கல்வி வரைவுக்குழுக்கோட கொள்கை பின்னணி என்ன? இப்போ ஆங்கில கல்வி மெக்காலே கொண்டு வந்தார் 1835. அவர் எப்படி அதுக்கு வந்தார் அப்படின்னா, அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் இருக்கார் இல்லையா? ஸோ 1828 35 வரைக்கும் அவர் தான் இருந்தார். கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்டிங் தான் இருந்தார். அவரோட காலகட்டத்தில் அவர் கவனித்த வரைக்கும் இந்தியாவில் உயர்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் வந்து இங்கிலீஷ் இந்த ஆங்கில கல்வி வந்து அவங்க அந்த கல்வியில் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத அவர் கவனிச்சுட்டு அதுக்காக ஒரு கல்வி வரைவு கொள்கை ஒன்று உருவாக்குறாரு. ஸோ அந்த உருவாக்குறதுக்காக தான் இவர் மெக்காலேவை உள்ளே கொண்டு வராரு. ஒரு கல்வி வரைவு கொள்கை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் நமக்கு மெக்காலே அப்படிங்கிறவர் உள்ளே வராரு. அவர் என்ன நியமனம் கொடுக்குறாரு அப்படின்னா, வில்லியம் பெண்டிங்க்கு என்ன அவர் அவர் சொல்கிறாரு, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட்டில் சொல்லுது அப்படின்னா, கல்விக்கான வரைவு கொள்கையை தயாரிக்கும் பொறுப்பு அப்படிங்கிறது மெக்காலே கிட்ட கொடுக்கும்போது அவரோட ரிப்போர்ட் அவர் வில்லியம் பெண்டிங்க்கு கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஐரோப்பிய இலக்கியம் மற்றும் அறிவியலை மேம்படுத்துறதை நோக்கமாக வச்சு தான் அவரோட கல்வி வரைவு குழு இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேற்கூறிய பாடங்கள், இந்த இலக்கியமாகட்டும் அறிவியலாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மொழி தான் ஊடகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். நமக்கு வில்லியம் பெண்டிங்கால் சீர்திருத்தம் நடக்குது. அவர் பார்க்குறாரு உயர்தட்டு இந்திய மக்கள் வந்து இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. அதுக்காக வந்து மெக்காலேவை கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணு, எந்த மாதிரி இவங்களுக்கு கல்வி கொடுக்கலான்னு சொல்லிடுறாரு. மெக்காலே பார்த்தீங்க அப்படின்னா 1835 ஒரு கல்வி வரைவு குழுவை சமர்ப்பிக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த இந்திய மக்கள் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா, அந்த கல்வியோட நோக்கம் என்னவாக இருக்கணும்னா ஐரோப்பிய இலக்கியம் மற்றும் அறிவியலை மேம்படுத்துறதா தான் இருக்கணும் அவங்க படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மொழியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிடுறாரு. இது நமக்கு ரொம்ப முக்கியம். மெக்காலேவோட அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ஆண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மெக்காலேன்னு எடுத்துக்கிட்டாவே 1835 தான் ஆங்கில வழி கல்வி தான். அவரோட ஒரே ஒன்லைனர் அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் சொல்ல முடியும். ஸோ அடுத்ததான் இது வந்து இந்த பெண்டிங் இதை ஏற்றுக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு மேலே கவர்மெண்ட் வந்து ஒரு நிதி ஒதுக்குது கல்விக்கு அப்படின்னா அது ஆங்கில வழிக்கு மட்டும்தான் ஒதுக்கும் அப்படிங்கிறதையும் அவர் அதிகாரப்பூர்வமாக பெண்டிங்கோட சீர்திருத்தத்தில் சொல்லி முடிச்சிடுறாரு. அடுத்ததாக சார்லஸ் உட் அறிக்கை. இப்போ 1835 மெக்காலேவோட அறிக்கையை பார்த்தோம். 1854 கிட்டத்தட்ட 45-55 வந்துருச்சு, ஒரு 20 வருஷம் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் உட் அறிக்கை அப்படின்னு சொல்லி வருது. இந்த சார்லஸ் உட் அறிக்கை அப்படிங்கிறது 1852 கிழக்கிந்திய கம்பெனியோட பட்டய சட்டம் புதுப்பிக்கப்படணும். ஒரு குறிப்பிட்ட இவங்க 1600 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிழக்கிந்திய கம்பெனி வந்து எலிசபெத் மகாராணி கிட்ட ஒரு பட்டய சட்டம் வந்து நிறுவனம், இங்கே வந்து இந்தியாவில் போய் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு 20 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த ரினியூவல் டைம் அப்படிங்கிறது அந்த ரினியூவல் டைம் படி 1835 அப்புறமா 1852 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 52 கிழக்கிந்திய கம்பெனியோட பட்டய சட்டம் அப்படிங்கும்போது புதுப்பிக்கப்படுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த அறிக்கையில் 1854 சார்லஸ் உட் அறிக்கை அப்படின்னு ஒன்று தயாரிக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கில கல்வியை தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு 35லேயும் ஆங்கில மொழி கல்வி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சார்லஸ் உட் அறிக்கை அதை வந்து இந்திய கல்வியோட மகா சாசனம்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. இந்திய கல்வியோட மகா சாசனம் அப்படிங்கிறது சார்லஸ் உட்டோட அறிக்கை தான் 1854. இப்போ இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட இது எப்படி உருவாச்சு, இந்த சார்லஸ் உட் அறிக்கை எப்படி உருவாச்சு, எதன் பின்னணியில் உருவாச்சு அப்படின்னா 1852 கிழக்கிந்திய கம்பெனியோட பட்டய சட்டம் புதுப்பிக்கும் போது இந்தியாவோட கல்வி குறித்து உறுதியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அதன்படி 1854 அப்படின்னு எடுத்துக்கும் போது
அதன்படி 1854 எடுத்துக்கும் போது சார்லஸ் வுட் தலைமையில் ஒரு கல்விக் கொள்கை ஒன்று வெளியிடப்படுது. இதை தான் வுட் அறிக்கைன்னு சொல்லுவோம். அவர் பேரில் அவர் ரிலீஸ் பண்ணுறதுனால, அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால அவரோட பேர்லேயே வருது வுட் அறிக்கை அப்படின்னு. சார்லஸ் வுட்டோட பேரில் வுட் அறிக்கைன்னு சொல்லி வருது. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்திய கல்வியோட மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். வுட் அறிக்கையை இந்திய கல்வியோட மகா சாசனம்னு சொல்லுவோம். இதுலேயும் மெக்காலே கொள்கையோட தொடர்ச்சி தான் இருந்தது. 1835 மெக்காலேவோட கொள்கையை தான் இவங்க மீண்டுமா வலியுறுத்தினாங்க. அதாவது ஆங்கில வழி கல்வியை வலியுறுத்தினாங்க. பல்கலைக்கழகங்கள் உருவாக்கம் அப்படிங்கும்போது அடுத்ததான் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கம். லண்டன் இந்த வுட் அறிக்கைக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, லண்டனில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரியே நமக்கு இந்தியாவிலையும் கொண்டு வரணும், அதே மாதிரியில் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ 1857 நமக்கு இந்தியாவில் பெருங்கிளர்ச்சி நடந்துட்டு இருந்தது. நம்ம பெருங்கிளர்ச்சியெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த டைமில் சென்னையிலையும் பம்பாயிலும் கல்கத்தாவிலையும் இந்த 3 இடங்கள்லையுமே பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படுது. ஒரே வருஷம் தான், 1857. வுட் அறிக்கைக்கு அப்புறமா 1854 வுட் அறிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லண்டனில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் மாதிரியே இந்தியாவிலும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து 1857 3 இடங்களில் சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த 3 இடங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படுது. 1857 நமக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஆண்டு. ஏன் அப்படின்னா பெருங்கிளர்ச்சி நடந்தது. இந்த பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி மூட்டை கட்டிட்டு நான் இங்கிலாந்துக்கே போக வேண்டியதான். இது நம்ம இந்தியாவோட கண்ட்ரோல் யாருக்கு போயிடுது, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட போயிடுது. அப்புறம் விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை 1858 வருது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டது இல்லையா 1857. இதோட பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த பணிகள் பல்கலைக்கழகங்களுக்கான பணிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குறது, தேர்வுகளை நடத்துறது, தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பட்டம் வழங்குறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்கலைக்கழகங்களோட முக்கிய பணிகள்னு சொல்லலாம். சென்னையில், பம்பாயில், கல்கத்தாவில் இந்த 3 முக்கிய பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டுச்சு. இந்த பல்கலைக்கழகங்களோட வேலை பட்டம் வழங்குற வரைக்குமே இருந்தது. ஸோ நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாகாணத்துலேயும் மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களையும் படிப்புகளையும் அந்தந்த பல்கலைக்கழகங்களை பரிந்துரைப்பு செய்தது. இந்த பல்கலைக்கழகங்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த யூனிவர்சிட்டியோட நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு மாகாணத்துலேயும் மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களையும் படிப்புகளையும் அந்தந்த பல்கலைக்கழகங்களே பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆங்கிலேயர்களுக்கான கல்வி பார்த்துட்டோம். இப்போ ஆங்கிலேயர்களுக்கான கல்வின்னு பார்க்கும்போது மெக்காலே, சார்லஸ் வுட் அறிக்கை இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கு முன்னாடி யார் எங்கெங்கே கல்வி நிறுவனங்கள் தொடங்கினாங்கன்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்கள் இருக்கு இல்லையா, அவங்க பெண் கல்விக்காக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்தாங்க, எங்கெங்கே எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 இடங்கள்ல நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வங்காளத்திலையும் பம்பாயிலும் சொல்லியிருக்காங்க. இந்த கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்களால் பெண்கள் கல்வி எங்கெங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா வங்காளத்திலையும் பம்பாயிலும். ஸோ வங்காளம்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன நிறுவப்பட்டிருக்கு, செராம்பூரில் பாப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சமய பரப்பாளர்கள் அவங்களால வங்க தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டிருக்கு. செராம்பூரில் 1800. நாம் இந்த பகுதியை எழுதி என்ன இதில் முக்கியமாக குறிப்பிட்டு பார்க்கணுன்னா எந்த பகுதியில் யாரால் எந்த ஆண்டில் என்ன தொடங்கப்பட்டுச்சு அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம நோட் பண்ணி படித்தா போதும். இப்போ செராம்பூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1800 பாப்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய சமய பரப்பாளர்களால் வங்க தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டுச்சு. அடுத்ததான் லண்டன்லேருந்து வந்த சமய பரப்பாளர்கள் அவங்களோட சங்கத்தின் மூலயமா வங்காளத்தில் இன்னும் பல பள்ளிகளும் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிஸ் மேரி ஆன்குக். ஸோ இவங்களது பார்த்தீங்க 1821. இவங்க கல்கத்தாவிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களையும் பெண்களுக்காக மொத்தம் 23 பள்ளிகளை நிறுவியிருக்காங்க. யார் அப்படின்னா மிஸ் மேரி ஆன்குக் அப்படிங்கிறவங்க 23 பள்ளிகளை எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா கல்கத்தாவை சுற்றியும் கல்கத்தாவில் அதையும் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் பெண்களுக்காக நிறுவியிருக்காங்க. இந்த சமய பரப்பாளர்கள்னு பார்க்கும்போது பாப்டிஸ்ட்னு ஒரு சமயப்பரப்பு, லண்டன் சமயப்பரப்பு, அடுத்ததாக மிஸ் மேரி ஆன்குயிக் இவங்கெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் பள்ளிகள் தொடங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக பெத்தூன் பள்ளி, இது ரொம்ப முக்கியம். 1849 அப்படிங்கிறது ஜேஇடி பெத்தூன்னு சொல்லுவோம். ஜேஇடி பெத்தூன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1849
கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. அது பார்த்தீங்க அப்படின்னா 1879 ஒரு 30 வருஷம் கழித்து பெண்களுக்கான முதல் உயர்கல்வி நிறுவனமாக மாறிடுச்சு. ஸோ ஜேஇடி பெத்தூனால் கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட அந்த பள்ளி 1849 தொடங்கப்பட்டது. ஒரு 30 வருஷம் கழித்து 59, 69, 79ன்னு சொல்லும்போது பெண்களுக்கான முதல் உயர்கல்வி நிறுவனமாக அந்த பெத்தூன் பள்ளி மாறிடுச்சு. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இது வங்காளத்தில் நடந்த விஷயங்கள். அடுத்ததாக பம்பாயில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அந்த சமய பரப்பு குழுவினால் பம்பாயில் யார் மூலயமா என்ன தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே அமெரிக்கர் சங்கம் அப்படிங்கிற அந்த சங்கத்தின் மூலயமா 1824 அமெரிக்கர் சங்கம் மூலயமா போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வீரர்களோட பெண் குழந்தைகளுக்காக கல்வி வழங்குறதுக்காக பள்ளியை நிறுவனாங்க. அமெரிக்கர் சங்கம் 1824 கல்வி வழங்குற பெண்களுக்கான பள்ளியை நிறுவனாங்க. அடுத்ததான் டாக்டர் வில்சன் மற்றும் மேடம் வில்சன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1829-30 காலகட்டத்தில் ஒரு சங்கத்தால் பெண்களுக்கான ஸ்கூல் திறக்கப்பட்டது. அடுத்ததாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டாக்டர் வில்சன் மற்றும் மேடம் வில்சன் இவங்களால் 1829 நமக்கு 1829 இன்னொன்று ஞாபகம் வரணும், சதி ஒழிப்பு சட்டம் அது அப்போ தான் கொண்டு வந்தப்பட்டது வில்லியம் பென்னிங்கால். ஸோ அந்த 1829 பம்பாயில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான 6 பள்ளிகளை தொடங்கியிருக்காங்க வில்சன் அவங்களும் அவங்களோட மேடம் வில்சன் அவங்களும். அடுத்ததாக ஜோதிபா பூலே இவர் பார்த்திங்க அப்படின்னா பூனாவில் 1848 பூனாவில் ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்காக ஒரு முன்னோடி பள்ளியை நிறுவினார். அடுத்ததாக டிகே கார்வே, பேராசிரியர் கார்வேன்னு சொல்லுவோம். டிகே கார்வே யார்? பேராசிரியர். ஸோ அவரும் 1889 பூனாவில் இந்து விதவைகளுக்காக, இப்போ ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக பூனாவில் தொடங்குறாருன்னு பார்த்தோம். 1848 தொடங்கினார்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா 89 ஒரு 40 வருஷம் கழித்து பூனாவில் இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளி தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா டிகே கார்வே. அந்த பள்ளி 1916 அப்படின்னு எடுத்துக்கும் போது முதல் மகளிர் பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு. 1916 இந்தியாவோட முதல் மகளிர் பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி பெத்தூன் இருக்கார் இல்லையா, 1849 பெத்தூன் ஸ்கூல் தொடங்குறாரு கல்கத்தாவில்னு சொல்லி பார்த்தோம். அவர் ஒரு 30 வருஷம் கழிச்சு 1879 அவர் தொடங்கப்பட்ட அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது பெண்களுக்கான முதல் உயர் கல்வி நிறுவனமாக மாறிடுச்சுன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பேராசிரியர் கார்வே, டிகே கார்வேன்னு சொல்லுவோம். இவர் 1889 இந்து விதவைகளுக்காக பூனாவில் ஒரு ஸ்கூல் தொடங்குறாரு. அந்த ஸ்கூல் தான் 1916 அப்படிங்கும்போது பல்கலைக்கழகமாக யூனிவர்சிட்டியாக மாறிடுது. அந்த யூனிவர்சிட்டி முதல் யூனிவர்சிட்டி, மகளிருக்கான முதல் யூனிவர்சிட்டி, இந்தியாவிலேயே முதல் மகளிர் பல்கலைக்கழகம்னு சொல்லுவோம். டாக்டர் கார்வே தொடங்கின அந்த ஸ்கூல். ஸோ அந்த பல்கலைக்கழகத்தோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீமதி நதிபாய் தாமோதர் தக்கேஸ்வரி உமன்ஸ் யூனிவர்சிட்டி. அடுத்ததாக பார்சி சமூகம், அவங்களும் நமக்கு கல்விக்கான வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. பார்சி சமூகம் என்ன மாதிரி உதவி பண்ணாங்க பம்பாயில் அப்படின்னா, அவங்களும் பெண்கள் கல்வி, பார்சி வகுப்பினர் 1913 அங்கே பம்பாயில் செயல்பட்டு இருந்த 10 பெண்கள் உயர்நிலை பள்ளிகளில் 8 பள்ளிகள் பார்சி சமூகத்துது. பம்பாயில் பெண்கள் கல்வியில் பார்சி வகுப்பினர் தீவிரமாக ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் 1913 எடுத்துக்கும் போது அங்கே 10 பள்ளிகள் இருந்திருக்கு பெண்கள் உயர்நிலை பள்ளி. அதில் 8 பள்ளிகள் எந்த சமூகத்தை சேர்ந்தது அப்படின்னா பார்சி சமூகத்தை சேர்ந்தது. அதுபோக இர்வின் சீமாட்டி கல்லூரின்னு ஒன்று இருக்குது. இது நமக்கு ஒரு புக் பேக் கொஷினாகவும் இருக்குது. ஸோ இது எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1926 அகில இந்திய மகளிர் மாநாடு அங்கே எடுத்த தீர்மானத்தின்படி டெல்லியில் முழுக்க பெண்களால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அது என்ன கல்லூரி அப்படின்னா இர்வின் சீமாட்டி கல்லூரி. இது முழுக்க பெண்களால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த தீர்மானம் அப்படிங்கிறது 1926 அகில இந்திய மகளிர் மாநாடில் எடுக்கப்பட்டது. ஸோ இதுதான் நமக்கு சமய பரப்பு குழுவினால் வங்காளத்தில் என்னென்ன கல்வி தொடங்கப்பட்டது, எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறதையும், பாம்பேயில் எங்கெங்கே தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, இந்த சமய பரப்பு குழுக்கள் மூலமா தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா பார்த்தலோமஸ் சீகன் பால்கு ப்ளஸ்
ஹென்றி ப்ளூட்சோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் லூத்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமய பரப்பாளர்கள். ஜெர்மன்லேருந்து லூத்தரன் சமய பரப்பாளர்கள்னு சொல்லுவோம். ஜெர்மன்லேருந்து வந்த லூத்தரன் சமய பரப்பாளர்கள். இவங்க 2 பேரும் சீகன் பால்குவும் ப்ளூட்சோவும் எப்போ உள்ளே வராங்க இந்தியாவுக்கு அப்படின்னா 1706 வராங்க, ஜூலை 9. ஸோ அப்போது தரங்கம்பாடிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இந்த சமய பரப்பு இவங்க 2 பேராலையும் நமக்கு கல்வி பணி அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிருது. சீகன் பால்கு ஆகட்டும், ப்ளூட்சோ ஆகட்டும், இவங்க யார்? ஜெர்மன்லேருந்து வந்தவங்க. எந்த சமய பரப்பாளர்கள்? லூத்தரன் சமய பரப்பாளர்கள். எப்போ வந்தாங்க? 1706 வந்தாங்க. ஸோ இவங்க வந்ததுலேருந்தே கல்வி பணியை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீகன் பால்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே தரங்கம்பாடி. ஸோ தரங்கம்பாடியில் பள்ளிகளை நிறுவுறாரு. சீகன் பால்கு தரங்கம்பாடியில் பள்ளிகளை மட்டும் நிறுவலை, திருவிதாங்கூர் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் நிறுவுறாரு, ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளையும் நிறுவுறாரு. அச்சு இயந்திரம். ஸோ இவரால் தான் நமக்கு இவர் தான் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டு கொடுத்தவர். இவர் ஜெர்மனியிலேருந்து அச்சு இயந்திரத்தை இறக்குமதி செஞ்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டார். அதுவும் நமக்கு சீகன் பால்கு தான். சீகன் பால்குவை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? தரங்கம்பாடியில் பள்ளிகளை நிறுவனார், திருவிதாங்கூரில் பள்ளிகள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளை நிறுவனார். அதே மாதிரி அச்சு இயந்திரத்தை ஜெர்மன்லேருந்து இறக்குமதி செஞ்சு பைபிளை தமிழில் அச்சிட்டார். இதெல்லாமே நம்ம சீகன் பால்குன்னு எடுத்தோடனே சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்தது அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1822 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை மாகாணத்தில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்குறாங்க. என்ன கணக்கெடுப்பு அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் எத்தனை இருக்குது, மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. 12498 கல்வி நிறுவனங்கள்லையும் அதில் அத்தனை கல்வி நிறுவனங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா 184,110 மாணவர்களும் இருந்ததாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மாகாணத்தில் ஒரு கணக்கெடுப்பில் எப்போ நடந்திருக்கு? 1822 நடந்திருக்கு. அந்த 22 படி நமக்கு எத்தனை கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா 12498 அதில் படித்த ஸ்டூடெண்ட் 184,110 பேரும் இருந்திருக்காங்க. அடுத்ததாக சர் தாமஸ் மன்றோ. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு? சர் தாமஸ் மன்றோ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாண கவர்னர். இவர் 1820 to 27. இவர் தமிழகத்தோட கல்வி நிலை அப்படின்னு சொல்லும்போது இப்போது நம்ம ஒரு கணக்கெடுப்பு பார்த்தோம் இல்லையா, அந்த கணக்கெடுப்பை வச்சு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளை விட உயர்வாக தான் இருந்திருக்கு இந்த கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னையில் அடுத்ததாக MCC காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த காலேஜ் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1835. ஸோ இதே தான் நமக்கு மெக்காலேவோட கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டும் கூட. ஸோ இந்த ஆண்டில் ரெவரண்ட் லாரி மற்றும் ரெவரண்ட் போவி இவங்களால் எழும்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளி ஃபஸ்ட்டு தொடங்கப்படுது. 1800 இந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோட ஒரு ஹிஸ்ட்ரி இது. 1835 இவங்க 2 பேராலையும் லாரி மற்றும் போவி இவங்களால் எழும்பூரில் ஃபஸ்ட்டு ஒரு பள்ளி அப்படிங்கிறது தொடங்கப்படுது. அதுதான் பின்னாடி 1837 ஒரு 2 வருஷம் கழித்து பிளாக் டவுனுக்கு மாற்றப்படுது. 1831 பிளாக் டவுனுக்கு மாற்றப்படுது. இப்போ 1911 அப்புறமா அது ஜார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. 837 அப்படிங்கும்போது அது பிளாக் டவுனாக இருந்தது. அந்த எழும்பூரில் இருந்த ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மாற்றப்படுது. அதுக்கப்புறமா 1862 ரெவரண்ட் வில்லியம் மில்லர் அப்படிங்கிறவர் இந்த பள்ளியை கல்லூரியாக தரம் உயர்த்துறாரு. எப்போது எழும்பூரில் 1835 தொடங்கப்பட்ட அந்த ஸ்கூலு ஜார்ஜ் டவுனுக்கு 1837 வருது. அதுக்கப்புறமா 1862 வில்லியம் மில்லர் அப்படிங்கிறவர் அந்த பள்ளியை கல்லூரியாக தரம் உயர்த்துறாரு. இதுதான் நமக்கு சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோட ஒரு ஹிஸ்ட்ரி. அடுத்ததாக சென்னை மாநில கல்லூரி, பிரசிடென்சி காலேஜ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உயர்தட்டு மக்களோட கோரிக்கையை ஏற்று 1840 இது வரைக்கும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக சென்னை மாநில கல்லூரியை பற்றி பார்க்கலாம். இது உயர்தட்டு மக்களோட கோரிக்கையை ஏற்று 1840 எழும்பூரில் உயர்நிலை பள்ளியாக நிறுவப்பட்டுச்சு. அதுவுமே நமக்கு பள்ளியாக தான் எழும்பூரில்
எழும்பூரில் உயர்நிலை பள்ளியாக நிறுவப்படுது. அதுவே 1857 அப்படிங்கும்போது கல்லூரியாக தரம் உயர்த்தப்படுது. இந்த யூனிவர்சிட்டியெல்லாம் சென்னையில், பம்பாயில், கல்கத்தாவில் யூனிவர்சிட்டி கொண்டு வரப்பட்ட அந்த காலகட்டத்தில் கல்லூரியாக இது வந்து தரம் உயர்த்தப்படுது. சென்னை மாநில கல்லூரி அப்படிங்கிறது அப்போ தான் வருது நமக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1840 எழும்பூரில் ஒரு உயர்நிலை பள்ளியாக இருந்தது. இப்போ நம்ம 2 கல்லூரி பார்த்தோம். சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஒன்று, சென்னை மாநில கல்லூரி ஒன்று பார்த்தோம். இந்த 2 கல்லூரியோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். எப்போ தொடங்கப்பட்டுச்சு, என்னவா தொடங்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறமா எந்த ஆண்டில் யாரால் கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கல்லூரியாக மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஜோசப் புனித சூசையப்பர்னு சொல்லக்கூடிய சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சியில். இது பார்த்தீங்க அப்படின்னா 1838 புனித சிலுவை சகோதரிகளால் பள்ளியாக தொடங்கப்பட்டது. அடுத்ததான் 1844 அப்படிங்கும்போது இயேசு சபையினரால் கல்லூரியாக நிறுவப்படுது. சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி 1838 ஸ்கூலாக தான் ஃபஸ்ட்டு தொடங்குறாங்க. அடுத்ததாக ஒரு சபையின் மூலிமா 1844 அது கல்லூரியாக நிறுவப்படுது. அதே போல் தான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜான்ஸ் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1844 கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலாக தான் தொடங்கப்படுது. அதுவே 876 அப்படிங்கும்போது கல்லூரியாக தரம் உயர்த்தப்படுது. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே உயர்கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்தது? அடுத்ததா உயர்கல்வியோட முன்னேற்றம் எப்படி இருந்தது? ஸோ நமக்கு 1858 அரசோட கொள்கை அப்படின்னு என்ன வந்தது அப்படின்னா, பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இந்தியாவை தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? விக்டோரியா பேரறிக்கை நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதன் மூலயமா நமக்கு 58 அப்படிங்கும்போது நேராக கண்ட்ரோல் வந்து நம்ம இந்தியாவோட கண்ட்ரோல் பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு அப்படின்னு. அதன்படி நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த இந்த கம்பெனி வந்து என்ன கொள்கையை கல்விக்காக இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே தான் வந்து 1858 அப்புறமும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அலுவலக மொழியில் மாற்றம் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக மொழியில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நீதிமன்றம் ஆகட்டும், நிர்வாகங்கள் ஆகட்டும், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பாரசீக மொழி இருந்தது. இந்த பிரிட்டிஷோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த மொழி ஆங்கில மொழியாக மாறிடுச்சு. எல்லா அலுவலகத்தில் ஆகட்டும், நீதிமன்றங்கள் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் அப்படிங்கிறது அலுவலக மொழியாக மாற்றப்பட்டது. இதனால் பாரசீக மொழியில் புலமை பெற்றிருந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு இழக்க நேரிடுது. அவங்களுக்கு வந்து பாரசீகம் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அலுவலக மொழி என்னவாக இருந்தது? பாரசீகமாக இருந்தது. பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கிலீஷ் அப்படிங்கிறது அலுவலக மொழியாக மாற்றப்பட்டது. அதனால் பாரசீக மொழியில் புலமை பெற்றிருந்த இஸ்லாமியர்கள்லாம் வேலை வாய்ப்பு இழக்க நேரிடுது. இதுக்காக சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை தொடங்கினவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களோட கல்வி மேம்பாட்டிற்காக 1875 அப்படிங்கும்போது அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை நிறுவுறாரு. ஸோ அந்த பள்ளி அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக மாறுது. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1920. எதுக்காக சர் சையத் அகமது கான் வந்து ஆங்கிலோ முகமது பள்ளியை தொடங்கினார் அப்படிங்கிறது நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். அது 1920 பல்கலைக்கழகமாக மாறிடுது. AMU அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழகமாக மாறிடுது. அடுத்ததான் சேட்லர் கல்விக்குழு. ஸோ இது வந்து 1917 வருது. இந்த கல்விக்குழுவோட பரிந்துரை அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் பல முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள் தொடங்குறதுக்கான பரிந்துரையாக இருந்தது. இந்தியாவில் பல முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள் தொடங்குறதுக்கான பரிந்துரை எந்த குழு மூலிமா வருது? நமக்கு சேட்லர் கல்விக்குழு 1917 வருது. ஸோ இதை தொடர்ந்து நமக்கு முக்கிய கல்வி நிறுவனங்கள் இந்த முக்கிய கல்வி நிறுவனங்கள் வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா? கொடை வள்ளல்கள். ஸோ அவங்களோட பங்களிப்பு, இந்த கல்வி நிறுவனங்களுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியாவில் அறிவியல் கழகம் இருக்கும், IIScன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. இது பார்த்தீங்க அப்படின்னா 1909 டாட்டா இருக்கார் இல்லையா? ஜாம்செட்ஜி டாட்டா.
ஸோ அவரால் பெங்களூரில் அவரோட முயற்சியால் நிறுவப்பட்டது தான் இது இந்திய அறிவியல் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இந்த பச்சையப்ப கல்வி நிறுவனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பச்சையப்ப கல்லூரி. ஸோ அந்த கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கும்போது 18வது நூற்றாண்டில் துபாஸ் பச்சையப்பர் அவரோட பெயரால் 1845 அப்படிங்கும்போது மதராஸில் தொடங்கப்பட்ட பள்ளி. அடுத்ததாக அது கல்லூரியாக உருவெடுக்குது. அதுக்கப்புறமா 1880 அப்படிங்கும்போது ஒரு முழுமையான கல்லூரியாக அது தரம் உயர்த்தப்படுது. அடுத்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். இது 1929 தமிழ்நாட்டில் சிதம்பரம் நகரில் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் நிறுவப்பட்டது. ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு இந்தியாவில் முக்கிய கல்வி நிறுவனங்கள் தொடங்குறதுக்கான பங்களிப்பு, வள்ளல்களோட பங்களிப்பு இவங்க மூலியமாக அதெல்லாம் தொடங்கப்பட்டது. இந்திய அறிவியல் கழகம், பச்சையப்ப கல்வி நிறுவனம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ இதெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த பேராகிராஃபில் பார்க்குறோம். 1909, 1845, 1929 இது எல்லாமே கண்டிப்பாக அந்தந்த பேர், தொடங்கப்பட்ட காலம் இதெல்லாம் எழுதி வச்சா மட்டும்தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அடுத்ததாக கல்வி எப்படி நம்ம இந்தியாவில் பரவுச்சு அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம். கல்வி பரவல்னு எடுத்துக்கிட்டோம்னா வார்தா கல்வி திட்டம் இது காந்தியடிகளால் கொண்டு வரப்பட்டது. ஸோ அனைவருக்குமே அடிப்படையான தொடக்க கல்வி அப்படிங்கிறதும் அந்த கல்வியோடு சேர்ந்து கைத்தொழிலும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கமாக தான் இந்த வார்தா கல்வி திட்டம் அப்படிங்கிறது 1937 கொண்டு வரப்பட்டுச்சு. 1937 கொண்டு வரப்பட்டுச்சு காந்தியடிகளால். ஸோ இங்கே என்ன சொல்லிக் கொடுக்கணும், கல்வி மட்டும் இல்லை, அடிப்படை தொடக்க கல்வி மட்டும் இல்லை, அதோட கைத்தொழில்னு சொல்லிக்கணும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நாம் கூட ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி அப்போயே அந்த கைத்தொழில் மூலிமா என்ன ஆதாரம் அப்படின்னா அவங்களோட கல்விக்கான ஆதாரம், அதை அவங்களே ஒரு உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு கல்விக்கான ஆதாரமாக அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அது ஒரு ஆதார கல்வின்னு சொல்லுவாங்க. இந்த வார்தா கல்வி திட்டத்தை ஆதார கல்வின்னு சொல்லுவாங்க. கைத்தொழில் சொல்லிக் கொடுக்கறதன் மூலயமா அவங்க பணம் சம்பாதிச்சு அதை அவங்களோட கல்விக்கு பயன்படுத்திக்கிறது. அடுத்ததாக ஹண்டர் ஆணையம்னு ஒன்று இருக்குது. 1882 1835 மெக்காலே, 54 சார்லஸ் வுட் அறிக்கை, அடுத்தது 82 ஹண்டர் ஆணையம். ஸோ இது மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஹண்டர் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆரம்ப கல்வியை வழங்கும் பொறுப்பை உள்ளூர் மற்றும் நகராட்சி அமைப்புகள் ஏற்கணும் அப்படிங்கிறது இந்த ஹண்டர் ஆணையத்தோட ஒரு பரிந்துரைப்பு. ஸோ இதில் இரட்டை ஆட்சி, இந்த ஹண்டர் ஆணையம் இருக்கு இல்லையா, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி 1921 37 வரைக்கும் இரட்டை ஆட்சி இருந்துச்சு இந்த மாகாணங்கள் எல்லாம். அது வரைக்கும் இந்த ஹண்டர் ஆணையம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாத்தியமாக இருந்தது. 37 வரைக்கும் இந்த ஹண்டர் ஆணையம் ஓரளவுக்கு சாத்தியமாக இருந்தது. அப்போ இரட்டை ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அடுத்ததாக சார்ஜென்ட் கல்விக்குழு. இது எப்போ வந்தது அப்படின்னா 1944. எத்தனை கல்விக்குழுக்கள் இருக்குது, எந்தெந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் நம்ம சைடில் எழுதி வச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த கல்விக்குழு சார்ஜென்ட் கல்விக்குழு அப்படிங்கிறது 1944 கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த கல்விக்குழு வந்துருச்சு. அதில் 6 to 11 இந்த வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது இந்த குழு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனாலும் இது நம்ம சுதந்திரம் முழுசாக வாங்குற வரைக்குமே இது செயல்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த குழுவோடது? சார்ஜென்ட் கல்விக்குழு 1944 கொண்டு வந்துட்டாங்க, பரிந்துரை சொல்லிட்டாங்க. எதுக்கு? இலவச 6 to 11 வரைக்குமே இலவசமாக கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நம்ம சுதந்திரம் வாங்குற வரைக்குமே முழுமையாக செயல்படுத்தப்படலை அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சுதந்திர இந்தியாவோட கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது, என்னென்ன கல்வி குழுக்கள் நம்ம வந்துட்டோம், சுதந்திரம் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கல்வியை டெவலப் பண்ணணும்னா ஏதாவது குழு அமைக்கணும், அந்த குழு மூலிமா பரிந்துரைகள் வாங்கணும், அதை டெவலப் பண்ணணும். அப்படி நம்ம பார்க்கும்போது 1951 நம்ம இந்தியாவோட கல்வி அறிவோட நிலை எப்படி இருந்துச்சு மொத்தமாக அப்படிங்கும்போது 18.3% மட்டும்தான் நம்ம இந்தியாவில் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க 1951. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் தான் 27.2% இருந்திருக்கு. எப்போது? 1951.
அதில் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா 8.9% தான் இருந்திருக்காங்க. மிகவுமே பின்தங்கி இருந்திருக்கு. 1951 அப்படிங்கும்போது பெண்கள் கல்வி அப்படிங்கிறது மிகவுமே பின்தங்கி இருந்திருக்கு. அடுத்ததாக UGCன்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானியக்குழு. ஸோ இது எப்போ வருது அப்படின்னா 1956ஆவது ஆண்டு நிறுவப்படுது. எதுக்கு? உயர்கல்வியோட தரத்தை பேணுறதுக்காக. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1951 56 அப்படிங்கும்போது மொத்தமாகவே நமக்கு 58 பல்கலைக்கழகங்கள் தான் இருக்குது. இப்போ எத்தனை இருக்குது? ஸோ இப்போ பார்த்திங்க 56 பார்த்திங்க அப்படின்னா 58 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. நமக்கு 2018 வரைக்குமே இந்த சிலபஸில் நமக்கு கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 907 பல்கலைக்கழகங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு 56ல் UGC அப்படிங்கிறது அந்த உயர்கல்வியோட தரத்தை பேணுறதுக்காக எந்த மாதிரி படிப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வரதுக்காக தான் அந்த UGC அமைக்கப்பட்டுச்சு. அது 1956. அப்போ 58 பல்கலைக்கழகங்கள் நமக்கு இருந்திருக்கு. முக்கிய கல்வி குழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு, டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் குழு, கோத்தாரி ஆணையம், இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? 1948லேயே கொண்டு வரப்பட்டுச்சு. சுதந்திரம் வாங்கினோன்னே நம்ம இந்தியாவோட கல்விக்காக கொண்டு வரப்பட்ட முதல் குழுன்னு சொல்லலாம். ஸோ இது ராதாகிருஷ்ணன் குழு 1948 கொண்டு வரப்பட்டது. எதுக்காக அப்படின்னா பல்கலைக்கழக கல்விக்காக அமைக்கப்பட்டது. இந்த குழுவோட பரிந்துரையினால தான் நமக்கு UGCயே வருது. இப்போ படித்தோம் இல்லையா, இந்த 1956 நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் வருது. டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பரிந்துரை, அந்த டீமோட பரிந்துரையின் பேரில் தான் அது உருவாக்கவே படுது. அது ஒரு பல்கலைக்கழக கல்விக்காக அமைக்கப்பட்டது, மானியக்குழு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் குழு. இது எதுக்காக அமைக்கப்பட்டது தான் இடைநிலை கல்வி இருக்கு இல்லையா, செகண்டரி எஜுகேஷன். ஸோ அதுக்காக அமைக்கப்பட்டது தான் லட்சுமண சுவாமி கல்விக்குழு. முதலியார், அதாவது இந்த லட்சுமண சுவாமி முதலியார் குழு இதுக்காக அமைக்கப்பட்டது, இடைநிலை கல்விக்காக அமைக்கப்பட்டது. அடுத்ததாக 1964 லட்சுமண சுவாமி கல்விக்குழு வந்து 52. முதல்ல 48, அடுத்ததாக 52, அடுத்ததாக 64. ஸோ இந்த 3 ஆண்டுலேயும் 3 கல்விக்குழுக்கள் இருக்குது. இறுதியாக நம்ம 64ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கோத்தாரி ஆணையத்தை சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா 14 வயசு வரைக்குமே இலவசமாக கட்டாயமாக தொடக்க கல்வி கொடுக்கணும். அதுவும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கணும். 10th ஆகட்டும், +2 ஆகட்டும், +3 ஆகட்டும். ஸோ இது எல்லாமே நமக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பு இருக்கணும். 14 வயசு வரைக்குமே இலவச கல்வி இருக்கணும், கட்டாயமாக தொடக்க கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த கோத்தாரி ஆணையத்தோட பரிந்துரைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிற்கல்வி, இடைநிலை கல்வியை தொழிற்கல்வியாக வலியுறுத்துகிறாங்க. இடைநிலை கல்வி இருக்கு இல்லையா, அந்த செகண்டரி எஜுகேஷன், அது வந்து தொழிற்கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பரிந்துரைக்கிறாங்க. தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது 5ஆவதுலேருந்து மாணவர்கள் வந்து 5வது வகுப்பு வரைக்குமே மாணவர்கள் வந்து தங்களோட தாய்மொழிகளை கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளில் ஒன்று. கட்டாய கல்வி அப்படிங்கிறது 6 to 14 வயது வரைக்கும் இருக்கணும். அது கட்டாய கல்வி வழங்கப்படணும், இலவசமாக கட்டாய கல்வி வழங்கப்படணும் அப்படிங்கிறதும். அடுத்ததாக கல்விக்கான முதலீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அந்த பரிந்துரை சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPன்னு சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைஞ்சபட்சம் 6% நிதியாவது நாம் ஒதுக்கணும் கல்விக்காக அப்படின்னு சொல்லி இந்த பரிந்துரை நமக்கு சொல்லியிருக்கு. மொத்தம் முக்கிய 3 பரிந்துரைகள், அதாவது குழுக்கள் கல்வி குழுக்கள் பற்றி பார்த்தோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் லட்சுமண சுவாமி, கோத்தாரி ஆணையம், இது ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி எப்படி இருந்தது, அதுக்காக என்னென்ன முயற்சி நாம் பண்ணோம் அப்படின்னா, இந்த 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 5 ஆண்டு திட்டங்கள், முதல் 3-5 ஆண்டு திட்ட காலத்துக்குள்ளே இந்தியாவில் மொத்தமாக ஒரு 5 IITகளாவது நிறுவப்படணும் அப்படிங்கிறது இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப டெவலப் பண்ணுறதுக்காக, இந்த கல்வியை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்த முயற்சி. 5 IITயாவது நிறுவப்படணும். எப்போது? முதல் 3-5 ஆண்டு திட்ட காலத்துக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக ஒரு 5 IITயாவது நிறுவப்படணும் அப்படின்னு. அது போக முக்கிய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் நிறுவப்பட்டுச்சு. இந்த CSIR அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில்,
பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDOன்னு சொல்லக்கூடியது, அணு ஆராய்ச்சி மையம் BARCன்னு சொல்லக்கூடியது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல டிபார்ட்மெண்ட்டில் 17 தேசிய ஆய்வகங்கள் நிறுவப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவியல் தொழில்நுட்ப கல்வியை டெவலப் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக ஆசிரியர் கல்வி 1983 அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் கல்விக்காக ஒரு குழு அமைக்கப்படுது. DP சட்டோபாத்யாயா. 1983 ஆசிரியர்களுக்கான கல்விக்காக என்ன குழு அமைக்கப்படுது அப்படின்னா DP சட்டோபாத்யாயா குழு அமைக்கப்படுது. இது எல்லாமே நமக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் நாம் டெவலப் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது. ஸோ நமக்கு அடுத்ததான் தேசிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டு வரப்படுது. முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக அதை திருத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை புதுசாக அப்படின்னா 1986 கொண்டு வந்திருப்பாங்க. அது ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கல்விக் கொள்கையில் மீளாய்வு பண்ணுறதுக்காக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த குழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1990 ஒன்று, 93 ஒன்று, 2015 ஒன்று இந்த தேசிய கல்விக் கொள்கையை மீளாய்வு செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள்னு சொல்லலாம். அதில் 90 பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு. இதில் 1986 அந்த கொள்கையை அந்த தேசிய கல்விக் கொள்கை 1986 கொண்டு வரப்பட்டுச்சு இல்லையா ராஜீவ்காந்தி காலத்தில். ஸோ அதெல்லாம் மறுபரிசீலனை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு. அடுத்ததாக யாஷ்பால் குழு 93 ஒரு 3 வருஷம் கழிச்சு. இது அப்படி இது என்ன அப்படின்னு சொல்லுன்னா சுமையற்ற கற்றல், அதாவது வித்தவுட் பேர்டன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யஷ்பால் குழு 1993 கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்ததாக சுப்பிரமணியம் ஆணையம் இது 2015 கொண்டு வரப்பட்டது. இது ஒரு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கைக்கான ஆரம்ப கட்ட அறிக்கை. இது எப்படி இருக்கணும், அப்படி ஆரம்பத்தில் எந்த மாதிரி இருக்கணும் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட மீளாய்வு குழுக்கள்னு சொல்லுவோம். தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாச்சு, அது எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குரூப் பரிந்துரை பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. நமக்கு முதலாவது தேசிய கொள்கை எப்போ வந்துச்சு 1968 வந்துச்சு. அது திருத்தி அமைக்கப்படும் போது தான் 86 அடுத்ததாக கொண்டு வந்தது அப்படியே ரிவர்ஸில் வந்துருச்சு. ஸோ நமக்கு தொடக்க பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறதும் நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 86 அப்புறமா ஒரு கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. அதுவும் 1992 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே தவிர ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா இப்போ கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். 1976 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்தியாவோட தற்கால வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்தியாவோட கல்வியின் தற்கால வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா 2019-21 இந்த காலகட்டத்தில் நம்ம மொத்த ஆண்கள் எத்தனை பேர் கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா 84.4%. நம்ம மேலேயே பார்த்தோம் 51 அந்த காலகட்டத்தில் என்ன வளர்ச்சி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2019-21 ஒரு வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 84.4%. 51 அது 27.2% இருந்துச்சு. மொத்த ஆண்களோட சதவீதம் படிப்பறிவு பெற்ற ஆண்களோட சதவீதம் 84.4% 2019-21 காலகட்டத்துக்கு. அதுவே அந்த ஆண்களோட சதவீதம் 27.2% இருந்தது 51. அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்துக்கு மொத்த பெண்கள் அப்படிங்கும்போது 71.5% இருக்குது. அதுவே 51 காலகட்டத்தில் 8.9% மட்டும்தான் இருந்துச்சு. மாணவர் சேர்க்கை அப்படிங்கும்போது 2018 எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 36.6 மில்லியன் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்துருக்காங்க. எங்கே உயர்கல்வியில் 36 பள்ளியெல்லாம் முடிச்சுட்டு உயர்கல்வி போகிறதுக்கு 36.6 மில்லியன் மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க. அடுத்ததான் கல்வி நிறுவனங்களோட வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1956 அந்த மானியக்குழு UGC அமைக்கப்பட்ட போது எத்தனை இருந்ததுன்னு பார்த்தோம், வெறுமனே 58 இருந்ததாக பார்த்தோம். அதுவே 2018 படி பார்த்தீங்க அப்படின்னா 907 நிறுவனங்களாக உயர்ந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதனால் நடந்தது, அரசோட நலத்திட்டங்களால். கல்வி உதவித்தொகை, இலவச சீருடை, மதிய உணவு திட்டம் மற்றும் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான கட்டண சலுகை,
இதனால் அது இல்லாமல் பள்ளி இடைநிற்றல் இதெல்லாம் இந்த அரசோட திட்டங்களால் பள்ளி இடைநிற்றல் அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி நிறுவனங்களோட வளர்ச்சியும் நம்ம மாணவர்களோட எண்ணிக்கை சதவீதம் அதிகரித்ததுக்கான காரணம் இத்தனை சலுகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்திங்க அப்படின்னா மதிய உணவு திட்டமெல்லாம் கொண்டு வந்திருப்போம். 1956 மாணவர் வரியை அதிகரிக்கிறதுக்காக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தோம். அது எம்ஜிஆர் அவர்களோட காலகட்டத்தில் 1982 அப்படிங்கும்போது சத்துணவு திட்டமாக மாறிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த பாடத்தில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நவீன கல்வி காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆங்கிலேயர்களாலையும் சமய பரப்பு குழுக்களாலையும் எங்கெங்கே எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். அது மட்டும் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய பகுதி. ஸோ ரொம்ப முக்கியமான பாடம், நல்லா படிங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.